இன்று ஐபிஎல் தொடரில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் மீண்டும் தவறு செய்து விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். தற்போது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற சிஎஸ்கே அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. சிஎஸ்கே அணியினுடைய அலில் ஹுசைன் இடத்துக்கு மேத்யூ ஷாட் கொண்டுவரப்பட்டார். இதைத் தொடர்ந்து விளையாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு அபிஷேக் சர்மா 15 பந்துகளில் அரை சதம் அடித்து 22 பந்துகளில் 59 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். அந்த அணியினுடைய பவர் பிளே 2 விக்கெட்டுகளை இழந்தது 75 ரன்களை குவித்தது. இதைத் தொடர்ந்து ஹைதராபாத் பெரிய ரன்னுக்கு செல்லக்கூடிய வகையில் எதுவுமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிஎஸ்கே பவுலர்கள் இறுதிக்கட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை கட்டுப்படுத்தினார்கள். ஹென்றி கிளாசன்ஸ் தாக்குப்பிடித்து 39 பந்துகளில் 59 ரன்களை எடுத்தார். அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 194 ரன்களை எடுத்திருந்தது. இது போட்டிக்கு கொண்டு வரப்பட்ட மேத்யூ ஷாட் பவர் பிளேயர் 2 ஓவர்களில் சுழல் பந்து வீசி 13 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தனர். ஆனால் ருதுராஜ் அவரை மீண்டும் ஒரு ஓவருக்கு பவர் பிளேவில் கொண்டு வந்தார். அந்த ஒரு ஓவரில் 25 ரன்களுக்கு மேல் சென்றது. அங்கு ஒரு ஓவருக்கு அன்சுல் காம்போஜை பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு ஓவர் மட்டுமே பவர் பிளேவில் பந்து வீசினார். இந்த போட்டியில் அன்சுல் காம்போஜ் வெறும் 3 ஓவர் மட்டுமே பந்து வீச பயன்படுத்தப்பட்டார். அவர் அந்த 3 ஓவரில் 22 ரன்களை மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டை கைப்பற்றினார். அவருக்கு கடைசியாக 2 ஓவர் மட்டும் இருப்பதாக நினைத்து ருதுராஜ் தவறு செய்துவிட்டார். ஒரு ஓவரா அவருக்கு கொடுக்கப்படாமலேயே மறந்துவிட்டார். தற்போது இதை சிஎஸ்கே ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். ருதுராஜினுடைய இந்த ஒரு சொதப்பல் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருந்தது அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனம் செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியுமே இதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ருதுராஜ் பண்ண இந்த ஒரு சின்ன தப்பு நம்மளுடைய சிஎஸ்கே அணியினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த ஒரு பதிவில் சிஎஸ்கே அணியில் ருதுராஜ் செய்தது சரியா தவறா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.